பாகம் 76. அவந்திகா கனவு கண்டு மிரண்டு எழுந்தாள். ராஜனும் அரவிந்தும் எப்படி ஒருவராக இருக்க முடியும்? இதெல்லாம் தேவையில்லாத கற்பனை என்று மனதை சமாதானப்படுத்திக் கொண்டவள் போனை எடுத்து பார்த்தாள். அப்பொழுதுதான் அனாமிகாவிற்கு இன்னமும் ரிப்ளை செய்யவில்லை என்பது அவந்திகாவிற்கு நினைவுக்கு வந்தது. அனாமிகாவின் மெசேஜை எடுத்து பார்த்தவள், அவந்திகா ஆன்லைன்ல தானே இருக்க, என்ன ரிப்ளைய காணோம் என்று அனாமிகா மெசேஜ் செய்திருப்பதை பார்த்துவிட்டு, என்ன அனாமிகா என்ன சொல்ற என்று ஒன்றும் தெரியாதவள் போல் கேட்டாள். உனக்கு பர்சனலா அரவிந்த் சார தெரியுமா அவந்திகா? அவரு உனக்காக தான் ரோஹித் அடிச்சாரா? உண்மையை சொல்லு என்று அனாமிகா விடாமல் கேட்டுக்கொண்டிருக்க அவந்திகாவிற்கோ என்ன பதில் சொல்லி அவளை ஆஃப் செய்வது என்று தெரியவில்லை. அனாமிகா, நீ ஓவரா இமேஜின் பண்ணிக்கிற, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல என்று ரிப்ளை செய்துவிட்டு கடிகாரத்தை பார்த்தவள், ஓகே அனாமிகா, அப்புறம் பேசலாம், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்று கூறி அந்த டாபிக்கை அத்தோடு முடித்து வைத்தாள். போனை வைத்தவளின் வயிறு பசியால் சத்தம் போடவும், வயிறு வேற பசியில கத்த ஆரம்பிச்சிருச்சே. அத்தை வீட்டுக்கு போன சர்வன்ஸ் இன்னும் திரும்பி வரல, பேசாம நானே ஏதாவது சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான், இந்த பசிய வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது என்று நினைத்து கொண்டவள் கிச்சனுக்கு சென்றாள். பாட்டு போட்டு கேட்டுட்டே சமைச்சு எத்தனை நாள் ஆச்சு, இன்னைக்குதான் வீட்ல யாரும் இல்லையே, எனக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியா பாட்டு கேட்டுட்டே சமைக்க போறேன் என்று நினைத்தவள், அவந்திகா இப்போ இது உன்னோட கோட்டை, இப்போ இதுக்கு நீயே ராணி, நீயே மந்திரி, ஜாலியா என்ஜாய் பண்ண என்று சத்தமாக கூறிவிட்டு போனில் சாங்கை பிளே செய்தாள். அரவிந்த் அவளுக்காகத்தான் ரோஹித்தை அடித்திருக்கிறான் என்ற எண்ணமே அவந்திகாவை சந்தோஷத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றிருந்தது. அவந்திகாவின் மனம் சந்தோஷ வெள்ளத்தில் மூழ்கி இருக்க தன்னை சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் மறந்து உற்சாகமாக பாட்டை கேட்டுக்கொண்டு பாட்டுக்கேற்றவாறு உடலை அசைத்தவாறு காயை நறுக்கிக் கொண்டிருந்தாள். அவ்வப்போது ஆ ஊ என்று வேறு கையில் இருந்த கத்தியை அசைத்துக் கொண்டு பாட்டுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக் கொண்டிருக்க வாசலில் வந்து நின்ற அரவிந்தின் கார் சத்தம் அவந்திகாவின் காதுக்கு கேட்காமலே போய்விட்டது. ஒரு பக்கம் அவந்திகாவின் கால்கள் பாட்டுக்கேற்றவாறு தாளம் போட்டுக் கொண்டிருக்க காயை வெட்டி கொண்டிருந்தவளோ பாட்டு கொடுத்த உற்சாகத்தில் காயை நறுக்குவதை கூட மறந்துவிட்டு ஆட ஆரம்பித்தாள். அவந்திகா இப்படி உற்சாகமாக டான்ஸ் என்னும் பெயரில் கை காலை ஆட்டிக்கொண்டிருக்க அவந்திகா பண்ணிக் கொண்டிருக்கும் அட்ராசிட்டியை எல்லாம் அரவிந்த் சத்தமே இல்லாமல் அவளுக்கு பின்னால் நின்று கொண்டு ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவந்திகா ஆடுவதை பார்த்து கொண்டிருந்த அரவிந்திற்கோ சிரிப்பை அடக்குவது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதற்கு மேலும் பொறுமையாக வேடிக்கை பார்க்க முடியாதவனாய், இதுதான் நீ சமைக்கிற அழகா என்று கிண்டலாக கேட்டே விட்டான். அவந்திகாவோ அவளுக்கு பின்னால் இருந்து வந்த குரலை கேட்டு ஷாக் ஆகி நின்றாள். அரவிந்தான் அவளுக்கு பின்னால் நிற்கிறான் என்று உணர்ந்தவள் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு ஒன்றும் தெரியாத பச்சை மண்ணை போல அப்பாவியாக அரவிந்தை திரும்பி பார்த்தாள். சார், நீங்களா? எப்ப வந்தீங்க என்று அவந்திகா அப்பாவியாக கேட்கவும், நீ ஆ ஊன்னு கத்திட்டு ஆட ஆரம்பிச்சியே, அப்பவே வந்துட்டேன் என்று அரவிந்த் சிரிப்பை அடக்கிக் கொண்டு பதில் கூறினான். அது அரவிந்த் சார், நான் சமைக்கலான்னு வந்தேன், அது வெஜ் நூடுல்ஸ் செய்யலான்னு வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்கேன் என்று அவந்திகா திணறியபடி பேசிக் கொண்டிருக்க அரவிந்தின் கண்கள் கிச்சன் மேடையின் மீதிருந்த அவந்திகாவின் போனை பார்த்தது. அவந்திகாவின் போன் இன்னமும் ஏதோ ஒரு பாடலை சத்தமாக அலறவிட்டு கொண்டிருக்க அரவிந்தின் பார்வையை உணர்ந்தவள் வேகமாக போனை எடுத்து பாட்டை ஆஃப் செய்தாள். அது சார், சும்மாதான் பாட்டு கேட்கலாமேன்னு என்று கூறிய அவந்திகா ஈ என்று ஒரு சிரிப்பு வேறு சிரிக்க செய்தாள். அரவிந்தோ அவந்திகாவிற்கு அருகில் வந்து அவள் நறுக்கிக் கொண்டிருக்கும் வெஜிடபிளை பார்த்தான்.
உனக்கு வெஜிடபிள் நறுக்க கூட தெரியாதா? இவ்ளோ பெருசா வெஜிடபிள கட் பண்ணா வெஜ் நூடுல்ஸ் வராது. இத சாப்பிட்டு வயிறு வலிதான் வரும் என்று அரவிந்த் நக்கலாக கூறவும் அவந்திகாவிற்கோ வெட்கமாக இருந்தது. குனிந்து வெஜிடபிளையே பார்த்து கொண்டிருந்தாள். வர வர இந்த அரவிந்த் ஓவராதான் என்ன நக்கல் அடிக்கிறான். ஏதோ எனக்காக அந்த ரோஹித் அடிச்சதால இவனை சும்மா விடுறேன் என்று நினைத்தவளுக்கு அப்பொழுதுதான் அவளின் அடிபட்ட முகம் நினைவுக்கு வந்தது. உடனே யதார்த்தமாக முடியை முன்னால் இழுத்து விடுவதைப் போல முகத்தை மறைக்க முயற்சி செய்தாள். ஆனால் அப்பொழுதும் கூட பெரிதாக அவள் காயத்தை மறைக்க முடியவில்லைதான். இருந்தாலும் அவந்திகாவிற்கு வேறு வழியும் இருக்கவில்லை. சாமர்த்தியமாக முகத்தை மறைத்து கொண்டவளுக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் வந்தது. அரவிந்த் இவ்ளோ நேரமா என் முகத்தை பாத்துட்டு தானே இருந்தாரு. அப்ப கண்டிப்பா என் ஃபேஸ்ல இருந்த காயத்தையும் பாத்திருப்பாரு. ஆனாலும் அவர் முகத்துல எந்த சேஞ்சும் தெரியலையே. அப்படின்னா எனக்கு அடிபட்டது அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் தானே அர்த்தம். அப்போ எனக்காகத்தான் ரோஹித் அடிச்சாரா என்று யோசித்த போதே அவந்திகாவிற்கு உள்ளுக்குள் சந்தோஷ அலை தாண்டவமாடியது. அவந்திகா இப்படி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க அரவிந்தின் குரல் அவந்திகாவை உசுப்பியது. இப்படியே வெஜிடபிள முறைச்சு பாத்துட்டு இருந்தா வெஜிடபிள் தானா கட் ஆகிடும்னு நினைச்சிட்டு இருக்கியா என்று அரவிந்த் கேட்கவும் அவந்திகாவோ திடுக்கிட்டு போய் அரவிந்தை ஓரக்கண்ணால் பார்த்தாள். என்னதான் அரவிந்திற்கு அவள் முகத்தில் இருக்கும் காயமும் அதன் காரணமும் தெரிந்திருந்தாலும் அதற்கு மேலும் அவனை அருகில் நிற்க வைத்துக் கொண்டிருப்பது தேவையில்லாத பிரச்சனைக்கு அடி போட்டுவிடும் என்று யோசித்தவள் அவனை எப்படியாவது அங்கிருந்து கிளப்ப வேண்டும் என்று முடிவு செய்தாள். சார், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? என்ன வேணும்னு சொல்லுங்க, நானே செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீங்க ஹால்ல போய் வெயிட் பண்ணுங்க சார். நீங்க எதுக்கு வீணா இங்க நிக்கணும் என்று அவந்திகா அரவிந்தை அங்கிருந்து கிளப்பும் நோக்கத்தில் தயக்கத்தோடு கூற அரவிந்தோ, சரி அப்போ நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோ. வெஜ் சூப், நான், ஆலு பரோட்டா, பன்னீர் பட்டர் மசாலா, சன்னா மசாலா, வெஜ் ரைஸ், அப்புறம் டொமேட்டோ சட்னி செஞ்சு எடுத்துட்டு வந்துரு என்று ஒரு பெரிய லிஸ்டையே கூறிக்கொண்டிருக்க அரவிந்த் கூறுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகாவிற்கோ மூச்சு முட்டியது. என்னது, இவ்ளோ செய்யணுமா? இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிருமே என்று அவந்திகா மைண்ட் வாய்ஸ் என்று நினைத்து கொண்டு சத்தமாக சொல்லிவிடவும் அவந்திகாவின் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை பார்த்த அரவிந்திற்கோ அதற்கு மேலும் சிரிப்பை அடக்க முடியாமல் போக திரும்பி நின்று கொண்டு சத்தம் வராமல் சிரிக்க ஆரம்பித்தான். அரவிந்த் சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்த அவந்திகாவிற்கோ அதிர்ச்சி மறைந்து ஆச்சரியம் ஏற்பட்டது. ஆஹா, அரவிந்த் சிரிக்கிறாரே, அப்படின்னா என்ன கிண்டல் பண்ணதான் இவ்ளோ பெரிய லிஸ்ட் சொன்னாரா? இது கிண்டலா இருக்கிற வரைக்கும் நான் தப்பிச்சேன்பா என்று நிம்மதிப்பட்டு கொண்டவள், அரவிந்த் நல்ல மூட்ல தான் இருக்கார் போல, சோ இப்போ என்னோட சந்தேகத்தை கேட்டா சரியா இருக்கும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டவள் மெதுவாக அவள் சந்தேகத்தை கேட்க ஆரம்பித்தாள். சார், எனக்காகத்தானே ரோஹித் அடிச்சீங்க என்று அவந்திகா தயக்கத்தோடும் ஆர்வத்தோடும் கேட்க அரவிந்தோ சடார் என்று திரும்பி அவந்திகாவை கோபமாக முறைத்து பார்த்தான். அரவிந்தின் முகத்தில் இருந்த சிரிப்பெல்லாம் வடிந்து அவன் முகத்தில் கோபம் கோலம் போட்டுக் கொண்டிருப்பதை உணர்ந்தவள், அச்சச்சோ எதுக்கு முறைக்கிறாரு, இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாதோ, சிரிச்சிட்டு இருந்தவரை இப்படி சீரியஸ் ஆக்கிட்டியா அவந்திகா, சீக்கிரம் டாபிக்க சேஞ்ச் பண்ணு என்று சுதாரித்துக் கொண்டு, சார் நீங்க சாப்பிட்டீங்களா என்று தயக்கத்தோடு கேட்டாள். அவந்திகாவை உற்று பார்த்து கொண்டிருந்த அரவிந்தோ மெதுவாக இல்ல என்று பதில் கூறினான். சொல்ல போனால் அவந்திகா இந்த கேள்வியை முதலிலேயே கேட்டிருக்க வேண்டும் தான். ஆனால் அவன் ஒரு பெரிய சாப்பாட்டு லிஸ்டை சொல்லி முடித்த பிறகு இவ்வளவு பொறுமையாக கேட்பது எவ்வளவு முட்டாள்தனம் என்று அவந்திகாவிற்கும் தெரியும் தான். ஆனால் அப்போதைக்கு அரவிந்தின் கோபத்தை அணைத்து வைக்க அவந்திகாவிற்கு வேறு வழி தெரியவில்லை. அப்போ உங்களுக்கும் சேர்த்து நூடுல்ஸ் செஞ்சிடறேன் சார், ஆனா நான் செய்யற நூடுல்ஸ் டேஸ்டா இருக்காதுதான் என்று அவந்திகா எச்சிலை விழுங்கிக் கொண்டு பேசவும் அரவிந்தோ,
டேஸ்டா தான் இருக்கும் என்று சட்டென்று பதில் கூறினான். அதை கேட்டதும் அவந்திகாவிற்கோ உச்சந்தலையில் ஐஸ் கட்டி வைத்தது போல சில்லென்று ஒரு உணர்வு ஏற்பட்டது. நிஜமாதான் சொல்றீங்களா சார் என்று அவந்திகா ஆர்வ கோளாறில் ஆர்ப்பாட்டமாக கேட்கவும், அரவிந்தோ அசால்ட்டாக, நீ செய்யற நூடுல்ஸ் உன் கனவுல வேணா டேஸ்டா இருக்கும் என்று சீரியஸாக முகத்தை வைத்துக்கொண்டு மறுபடியும் நக்கலடித்தான். இப்படி நீ நூடுல்ஸ் செஞ்சா இத சாப்பிடுறவங்க நேரா ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்க வேண்டியதுதான் என்று அரவிந்த் ஓவராக நக்கல் அடிக்கவும் அவந்திகாவிற்கோ கடுப்பானது. எனது, நான் செய்யற நூடுல்ஸ் சாப்பிட்டா ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கணுமா? அப்போ டேஸ்டா நூடுல்ஸ் செய்யறது எப்படின்னு நீங்க வேணும்னா செஞ்சு காட்டுங்க பாக்கலாம் என்று அவந்திகா கடுப்பாக சவால் விடுவது போல பேசவும், அரவிந்தோ அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு என்று கூறிவிட்டு ஷர்ட் கையை மடக்கி விட்டு கொண்டு அவந்திகா கையில் இருந்த கத்தியை வாங்கினான். நகரு, அப்படி போய் ஓரமா நின்னு வேடிக்கை பாரு என்று கூறியவன் மிகவும் நேர்த்தியாக வெஜிடபிளை வெட்டி கொண்டிருக்க, அவந்திகாவோ மூச்சுவிடக் கூட மறந்தவளாய் அரவிந்தை திகைப்போடு பார்த்து கொண்டிருந்தாள். ஓ மை காட், நான் சும்மா சொன்னா இந்த அரவிந்த் என்னன்னா சமைக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் கனவா இல்ல நிஜமா? உங்களோட இப்படி ஒரு முகத்தை இவ்ளோ நாளா எங்க போய் ஒளிச்சு வச்சிருந்தீங்க அரவிந்த்? நீங்க பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க சொல்லுங்க அரவிந்த் என்று மனதுக்குள் கிண்டலாக பேசிக் கொண்டவள் விழிகள் விரிய வச்சக்கண் எடுக்காமல் அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தாள். ஏதோ ப்ரொஃபஷனல் செஃப் போல அரவிந்த் சமைத்து கொண்டிருக்க, அவன் சமைக்கவே வெஜ் நூடுல்ஸின் வாசம் அவந்திகாவின் மூக்கிற்குள் நுழைந்து தாண்டவமாடியது. அந்த வாசம் அவந்திகாவை டெம்ட் ஆக்கிக் கொண்டிருக்க, அவந்திகாவை அதற்கு மேலும் சோதிக்காமல் அரவிந்த் ஒரு வழியாக வெஜ் நூடுல்ஸை செய்து முடித்திருந்தான். சார், செஞ்சு முடிச்சிட்டீங்களா? டேஸ்ட் பாக்கட்டுமா என்று நூடுல்ஸ் மேல் பாய போனவளை அரவிந்தின் கைகள் தடுத்து நிறுத்தியது. இத டைனிங் டேபிளுக்கு எடுத்துட்டு வா என்று கூறியவன் முதல் ஆளாக டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்க, அவந்திகாவோ வாசத்தை நுகர்ந்து கொண்டு நூடுல்ஸை எடுத்து கொண்டு வந்து டேபிளின் மீது வைத்தாள். சார், இப்பவாது சாப்பிடலாம் தானே என்று அவந்திகா ஆர்வமாக கேட்கவும், என்று கூறி சம்மதம் தெரிவித்தான். வேகமாக ஒரு கரண்டி நூடுல்ஸை எடுத்து பிளேட்டில் போட்ட அவந்திகா சுட சுட நூடுல்ஸை ருசி பார்க்க ஆரம்பித்தாள். சும்மா சொல்லக்கூடாது, வெஜ் நூடுல்ஸ் என்பதற்கு கச்சிதமாக பொருந்திய சுவை மனமோடு இருந்தது. இந்த சுவைய ஒப்பிட்டு பார்க்கும்போது அவந்திகா செஞ்ச நூடுல்ஸ் வாயிலேயே வைக்க முடியாத மாதிரி தான் இருந்தது என்பது அவளுக்கே நன்றாக புரிந்தது. ஆஹா, அரவிந்த் இவ்ளோ நல்லா சமைப்பாருன்னு தெரியாம அவருக்கு அப்படி ஒரு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு அத வேற ஆஹா ஓஹோன்னு நானே புகழ்ந்து பேசிட்டேனே. நான் செஞ்ச நூடுல்ஸ நினைச்சு பார்த்தா எனக்கே கொஞ்சம் அசிங்கமாத்தான் இருக்கு என்று உள்ளுக்குள் கூறிக்கொண்டவள் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், சார், வெஜ் நூடுல்ஸ் பிரமாதம் என்று உற்சாகமாக கூறிவிட்டு நூடுல்ஸை ஒரு கை பார்க்க ஆரம்பித்தாள். அரவிந்தோ நூடுல்ஸை தொட்டு கூட பார்க்காமல் குழந்தை மாதிரி ஆர்வத்தோடு சாப்பிட்டு கொண்டிருந்த அவந்திகாவையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவந்திகா, உன் மனசுல என்னதான் இருக்கு? இப்படி குழந்தை மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கியே, இதுதான் உண்மையான அவந்திகாவா? இல்ல இரக்கமே இல்லாம டைம் பாஸுக்காக என்ன லீவ் பண்ணி ஏமாத்தினியே, அதுதான் ஒரு ரியல் கேரக்டரா? இது எல்லாத்துக்கும் மேல எனக்காக ரோஹித்த பகிச்சுக்கிட்டு அடி வாங்கி காயத்தோட இருக்கியே, இதுதான் உன் நிஜ முகமா? நீ யாரடி? எதுக்கு என்னை இப்படி ஒவ்வொரு நாளும் சித்திரவதை பண்ற? என்னால உன்னை வெறுக்கவும் முடியல, எல்லாத்தையும் மறந்து முழுசா உன்னோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சா அதுக்கும் விட மாட்டேங்கிற. நான் என்னதான் பண்றது என்று அரவிந்த் வேதனையோடு மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருக்க, அவந்திகாவோ அரவிந்தின் மனவேதனையை அறியாதவளாய் சாப்பிட்டு முடித்திருந்தாள். அரவிந்த் அவன் மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருப்பதை ஒரே ஒரு நிமிடம் அவந்திகாவிடம் நேரடியாக கேட்டிருந்தால் கூட அவனுக்கு உடனடியாக பதில் கிடைத்திருக்கும், உண்மை தெரிந்திருக்கும். ஆனால் நினைப்பதெல்லாம் பேசிவிடும் மனதைரியம் யாருக்குத்தான் இருக்கிறது?
இதில் அரவிந்தை மட்டும் குறை சொல்லி என்ன பலன்? கேள்வியையும் பதிலையும் மௌனத்திலேயே பேசிக் கொண்டிருந்தால் உண்மையும் ஊமையாகத்தானே வேடிக்கை பார்க்க முடியும். பாகம் 77. அவந்திகா அவள் பிளேட்டில் இருந்த நூடுல்ஸை ரசித்து ருசித்து சாப்பிட்டு முடித்த பிறகு நிமிர்ந்து அரவிந்தை பார்த்தாள். அரவிந்தோ ஒரு வாய் கூட சாப்பிட்டு இருக்கவில்லை. என்ன, அரவிந்த் இன்னும் சாப்பிடவே இல்லையே, ஒருவேளை அவருக்கு நூடுல்ஸ் பிடிக்காதோ என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள், சார், உங்களுக்கு நூடுல்ஸ் பிடிக்கலையா? நான் வேற ஏதாவது செஞ்சு தரட்டுமா என்று அக்கறை தோய்ந்த குரலில் அவந்திகா கேட்கவும் அரவிந்தோ நிமிர்ந்து அவந்திகாவை யோசனையோடு பார்த்தான். சார், உங்ககிட்டதான் கேக்குறேன், வேற ஏதாவது செஞ்சு தரட்டுமா என்று அவந்திகா மீண்டும் கேட்கவும், இல்ல, எனக்கு பசி இல்ல, எதுவும் வேணாம் என்று அரவிந்த் வாட்டமான குரலில் பதில் அளித்தான். அதற்கு மேல் அரவிந்தை கம்பல் செய்ய முடியாத அவந்திகா, அப்போ நான் ரூமுக்கு போறேன் சார் என்று கூறியவள் அரவிந்தின் பதிலுக்காக சில வினாடிகள் காத்திருந்து விட்டு அவனிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்காததால் வேறு வழி இல்லாமல் தயக்கமாக ரூமிற்கு சென்றாள். அரவிந்த் ஏன் திடீர்னு அப்செட் ஆகிட்டாரு? அதுவரை நல்லா தானே இருந்தாரு, என்னவா இருக்கும்? நான் தப்பா எதுவும் பேசலையே, வேற என்ன விஷயமா இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே அவந்திகா அவளின் முகத்திற்கு ஆயின்மெண்ட் போட்டு கொண்டிருக்க வாசலில் வந்து நின்ற கார் சத்தம் கேட்டு ஜன்னல் வழியாக வாசலை எட்டி பார்த்தாள். காரில் இருந்து சம்பத்தும் இன்னும் சிலரும் இறங்கிக் கொண்டிருக்க, வந்திருப்பது நிச்சயம் அரவிந்தின் மேனேஜ்மெண்ட் டீமாகத்தான் இருக்கும் என்று யூகித்தவள், எதுக்கு இவங்க இப்போ வந்திருக்காங்க, ஏதாவது மீட்டிங்கா இருக்குமோ, அவங்களுக்கு போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாமா என்று யோசித்தவள், அவந்திகா, தேவையில்லாத வேலையெல்லாம் வேணாம், அதுவும் இந்த முகத்தை வச்சுக்கிட்டு ஹாய் சொல்றேன்னு போய் சிக்கல்ல மாட்டிக்காத. அது மட்டும் இல்லாம அவங்க ஏதோ முக்கியமான வேலையாத்தான் வந்திருப்பாங்க, எதுக்கு அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணணும்? இருக்கிற இடம் தெரியாம சமத்தா இருந்தேன்னா தப்பிச்ச, இல்லாட்டி அடுத்ததா ஆப்புல நீயே தேடி போய் உட்கார்ற மாதிரி ஆகிடும். பி கேர்ஃபுல் என்று அவந்திகா கண்ணாடியில் அவளை பார்த்து அவளே எச்சரித்து விட்டு கீழே போகும் எண்ணத்தை கைவிட்டாள். ஒருவேளை அவந்திகா அவர்களை போய் பார்த்து அவர்களோடு மீட்டிங்கில் கலந்து கொண்டிருந்தால் கூட அவளுக்கு அடுத்து வரப்போகும் சிக்கலை அவள் உணர்ந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பமாவது கிடைத்திருக்கும். ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற பேரில் அந்த வாய்ப்பையும் அவந்திகா கை நழுவ விட்டுவிட்டாள். அவந்திகா இப்படி ரூமில் உஷாராக இருப்பதாக நினைத்து கொண்டு அமர்ந்திருக்க, அரவிந்தோ மேனேஜ்மெண்ட் டீமோடு அவர்கள் புரொடக்ஷன் கம்பெனியின் புது ப்ராஜெக்ட் பற்றி கலந்தாலோசித்துக் கொண்டிருந்தான். அரவிந்தின் கையில் ஒரு ஃபைலை கொடுத்த சம்பத், சார், இந்த ஃபைல்ல சில ஆர்டிஸ்டோட டீடைல்ஸ் இருக்கு, இவங்களெல்லாம் சில படங்கள் தான் நடிச்சிருக்காங்க, பெருசா இவங்களுக்கு சான்ஸும் கிடைக்கல, இவங்கள நாம நம்ம வெப் சீரிஸ்க்கு பிக்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பா இவங்க நமக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க, இவங்களால நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும், நாம இப்போதான் நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், சோ நாம எடுக்க போற சீரீஸ்க்கு அட்வான்ஸா இப்பவே ஆர்டிஸ்ட் பிக்ஸ் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும் என்று சம்பத் கூறவும் அந்த ஃபைலை பார்த்த அரவிந்த், ஓகே, இவங்க எந்த ப்ராஜெக்டுக்கு சரி வருவாங்கன்னு பார்த்துட்டு அக்ரிமெண்ட் போட்டுரு என்று பதிலளித்தான். உடனே சம்பத் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த மற்றொரு ஐடியா பற்றியும் கூற ஆரம்பித்தான். சார், எனக்கு ஒரு ஐடியா தோணுது, இப்போ ஃபீல்ட்ல இருக்கிற ஃபீமேல் கேஸ்டர்ஸ கூட நாம செலக்ட் பண்ணலாம், அவங்க நம்ம ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணா அது அவங்களுக்கும் ப்ராஃபிட், நமக்கும் ப்ராஃபிட். இப்போ என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில நுழைய அவங்களும் ஆர்வமா தான் இருக்காங்க, சோ இப்போ அவங்கள அப்ரோச் பண்ணா அவங்களையும் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண வச்சிடலாம் என்று சம்பத் அவன் ஐடியாவை கூற, மேனேஜ்மெண்ட் டீமில் இருந்த ஒருவரோ, சம்பத் சார், ஃபீமேல் கேஸ்டர் கேமராவுக்கு முன்னாடி வேணும்னா நல்லா பேசலாம், ஆனா அவங்க ரியல் லைஃப்ல ரொம்ப வர்ஸ்டா தான் இருக்காங்க, அவங்களோட அக்ரிமெண்ட் போடுறதா இருந்தா அட்லீஸ்ட் ஒரு முறையாவது அவங்கள நேர்ல பார்த்து பேசி அவங்க சரி வருவாங்களான்னு தெரிஞ்சுட்டு தான் டிசைட் பண்ணணும் என்று அவருக்கு தெரிந்ததை கூறினார். அவர் சொல்வதும் சரிதான் என்று சம்பத்திற்கு தோன்றியது. ஆனால் அரவிந்தோ எந்த கருத்தும் கூறாமல் அமைதியாகவே அமர்ந்திருந்தான். அரவிந்த் சார், அம்ரிதா ரோஹன் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
அந்த பொண்ணு இதுவரைக்கும் லைவ் ஷோல கூட ஃபேஸ் காட்டினது இல்ல. அவ ஐடென்டிட்டிய கூட ரொம்ப சீக்ரெட்டா வச்சிருக்கா. அவ வாய்ஸ் தாண்டி அவளை பத்தி எந்த டீடைலும் இதுவரைக்கும் வெளியில வரல. ஆனா அவ ஆன்லைன்ல லைவ் ஸ்ட்ரீம்ல பண்ணதுல அவளுக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவ இதுவரைக்கும் எந்த கம்பெனியோடைய டைப் ஆகல. சோ நாம இப்போ அப்ரோச் பண்ணா நமக்கு நிச்சயம் இது சாதகமா தான் அமையும் என்று சம்பத் கூறிக்கொண்டிருக்க, மேனேஜ்மெண்ட் டீமில் இருந்த ஒருவர், எனக்கும் கூட அந்த அம்ரிதா ரோஹன் யாருன்னு பாக்கணும்னு ஆசைதான் என்று அவரின் எண்ணத்தை வெளிப்படுத்தினார். சார், சீக்கிரமே அவங்கள பாத்துடலாம். நானே நேரடியா அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு நம்ம கம்பெனிக்கு கூட்டிட்டு வரேன் என்று உற்சாகமாக கூறினான் சம்பத். சம்பத் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட அரவிந்தின் மற்றொரு அசிஸ்டன்ட் ஹரியோ கிண்டலாக சிரித்தான். சம்பத் பிரதர், நீங்க சொன்னதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அம்ரிதா ரோஹனை எப்படி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றீங்கன்னு பாக்கலாம். அந்த கேம்ஸ்டர் உண்மையாவே ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்காங்க. இதுவரை அவங்கள யாராலையும் கான்டாக்ட் கூட பண்ண முடியல. நீங்க என்னன்னா கூட்டிட்டு வரேன்னு சொல்றீங்க என்று ஹரி கிண்டலாக கூறவும், சம்பத்தோ அதையே சவாலாக எடுத்துக்கொண்டான். ஹரி, பாக்கலாமா? நான் கண்டிப்பா அந்த பொண்ணை கூட்டிட்டு வரத்தான் போறேன் என்று உறுதியான குரலில் கூறினான். கீழே இப்படி அவர்கள் மீட்டிங் போட்டுக் கொண்டிருக்க, அவந்திகாவிற்கோ ரொம்ப நேரமாக ரூமில் இருப்பது போர் அடித்துக் கொண்டிருந்தது. நீண்ட நேரமாக போனை நோண்டிக் கொண்டு நேரத்தை கடத்தி கொண்டிருந்தவள் உடல் அலுப்பாக இருக்கவும் ஒரு குளியல் போடலாம் என்று பாத்ரூமிற்குள் சென்றாள். அவந்திகா குளித்து முடித்துவிட்டு வெறும் டவலை மட்டும் கட்டிக்கொண்டு பாத்ரூமில் இருந்து வெளியில் வர, வாசலில் கார் கிளம்பும் சத்தம் கேட்டதும் வேகமாக ஜன்னல் வழியே எட்டி பார்த்தவளுக்கு மேனேஜ்மெண்ட் டீமோடு அரவிந்த் காரும் அங்கிருந்து சென்றிருப்பதை பார்த்து அப்பாடா என்று இருந்தது. கடிகாரத்தை பார்த்தவள் மணி 9 ஆகியிருப்பதை பார்த்து கொஞ்சம் சலித்துக் கொண்டாள். என்னதான் மீட்டிங்கா இருந்தாலும் இவ்ளோ நேரமா பேசுவாங்க. எப்படியோ இப்பவாவது ஒரு வழியா மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் போயாச்சே, சந்தோஷம். அரவிந்த் வெளியில போயிட்டாரு போல. அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு எந்த டென்ஷனும் இல்ல, ஜாலியா சுதந்திரமா இந்த வீட்டுக்குள்ள உலாத்தலாம் என்று சொல்லிக் கொண்டவளுக்கு அந்த சுதந்திர உணர்வே அலாதியான சுகத்தை கொடுத்தது. முதல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே போய் ஏதாவது சாப்பிடணும், ரொம்ப பசிக்குது என்று நினைத்து கொண்டு ட்ரெஸ்ஸை எடுக்க போனவளுக்கு திடீரென்று விக்கல் வரவும் தண்ணீர் ஜக்கை தேடினாள். ஆனால் அவள் நேரம் அந்த ரூமில் தண்ணீர் ஜக்கும் இல்லை, தண்ணீரும் இல்லை. எந்த நேரம் ஜாலியா இருக்கலான்னு சொன்னேனோ, இதோ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுல. இந்த விக்கல் கூட என்ன டார்ச்சர் பண்ணுது என்று விக்கிக் கொண்டே புலம்பியவள் ஓவராக விக்கிக் கொண்டே இருக்கவும், அதற்கு மேலும் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம் என்று நினைத்து கொண்டு கிச்சனுக்கு போய் தண்ணீர் குடிக்க முடிவு செய்தாள். இந்த டவலோடவே வா போறது? யாராவது பாத்துட்டா அப்புறம் கிளாமர் ஃபேஷன் ஷோ ஆயிடுமே என்று யோசித்தவள், அதான் யாரும் இல்லையே, எல்லாருமே போறத என் கண்ணாலேயே பார்த்தனே, அதுவும் அரவிந்த் கார் கூட வாசல்ல இல்ல, அப்புறம் வேற யார் இருக்க போறா? இப்படி விக்கி விக்கி சாகிறதுக்கு அவசரத்துக்கு பாவம் இல்லன்னு ரிஸ்க் எடுக்க வேண்டியதுதான் என்று முடிவு செய்தவள் மெதுவாக யாராவது வெளியில் இருக்கிறார்களா என்று பார்த்து கொண்டே ஹாலுக்கு வந்து சேர்ந்தாள். நல்ல வேளையாக அவள் நினைத்தது போல அங்கு யாரும் இருக்கவில்லைதான். வேகமாக டைனிங் டேபிளுக்கு வந்தவள் அவசரமாக தண்ணீரை குடித்துவிட்டு திரும்பி பார்க்கையில் அவளுக்கு அதிர்ச்சி தரும் விதமாக அரவிந்த் அவளுக்கு முன்னால் கைகளை கட்டிக்கொண்டு புருவத்தை உயர்த்தியபடி நின்று கொண்டிருக்க, அவனை பார்த்ததும் அவந்திகாவிற்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. அதுவும் அவந்திகா டவலை மட்டும் கட்டிக்கொண்டு இப்படி ஒரு கோலத்தில் அவன் முன் நிற்பது அவந்திகாவிற்கு கூச்சமாக இருக்கவும், அவன் முகத்தை கூட பார்க்க தைரியம் இல்லாதவளாய் வேகமாக அங்கிருந்து போக முயற்சி செய்தவள் கால்கள் ஸ்லிப் ஆகி கீழே விழப்போக அரவிந்தின் கைகள் அவளை இறுக்கமாக பிடித்து கொண்டது. அவந்திகாவை பிடித்தவனோ அவளை அதோடு விடாமல் அலேக்காக தூக்கிக் கொண்டு படியில் ஏற ஆரம்பித்து விட்டான். சார், என்ன பண்றீங்க? இறக்கி விடுங்க சார், நான் நடந்தே வரேன் என்று அவந்திகா கத்தி கூப்பாடு போட்டு கொண்டிருக்க, அரவிந்தோ அவளை இறக்கி விடுவதாக தெரியவில்லை. மாடிப்படியில் ஏறிக்கொண்டிருந்தவன் கடைசி படிக்கு வந்திருக்க, அவந்திகாவோ
அவசரமாக அவன் பிடியில் இருந்து விடுபட்டு கீழே இறங்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். ஒரு வழியாக அவள் முயற்சி ஒர்க் அவுட் ஆகி அவந்திகா அரவிந்தின் பிடியிலிருந்து விலகி தடுமாறியபடி இறங்கி இருக்க, அவள் டவலோ அவன் கையிலேயே மாட்டி அவந்திகாவின் மீதிருந்து வழுக்கிக் கொண்டு கீழே விழுந்தது. அரவிந்தின் முன்பு ஷேம் ஷேம் பப்பி ஷேமாக அவந்திகா நின்றிருக்க, அவளின் கைகள் அனிச்சையாக அவளின் மார்பை கட்டிக்கொண்டது. அரவிந்தோ அவந்திகாவை அப்படியே பார்வையாலேயே விழுங்கி விடுபவன் போல பார்த்து கொண்டிருக்க, அவந்திகா கைகளால் உடலை மறைத்து கொண்டு டவலை எடுத்து கட்டிக்கொண்டு மின்னல் வேகத்தில் மாஸ்டர் பெட்ரூமிற்கு ஓடினாள். ரூமிற்குள் நுழைந்தவள் வேகமாக பெட்டின் மீதிருந்த போர்வையை போர்த்திக் கொண்டு நடந்து முடிந்த சம்பவத்தை நினைத்து சினுங்கினாள். சோ, இப்படி பப்பிஷமா போயிடுச்சே, இப்படி ஒரு கோலத்துல அரவிந்த் முன்னாடி நின்னுட்டேனே. அரவிந்த் என்ன நினைச்சிருப்பானோ? கடவுளே, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? எனக்கு டெய்லியும் ஒரு சோதனை கொடுக்கணும்னு கணக்கு போட்டு கொடுத்துட்டு இருக்கியா என்று புலம்பியவள் அரவிந்த் ரூமிற்குள் நுழைவதை உணர்ந்து திடுக்கிட்டு அப்படியே பெட்டின் மீது படுத்துக்கொண்டு போர்வைக்குள் முழுவதுமாக ஒளிந்து கொண்டாள். அரவிந்தோ பெட்டிற்கு அருகில் வந்து நின்றான். அவந்திகா இப்படி வெட்கப்பட்டு போர்த்தி கொண்டிருப்பதை பார்த்தவன், என்னவோ நான் உன்னை புதுசா பாக்குற மாதிரி எதுக்கு இவ்வளவு வெக்கப்படுற? எல்லாம் பார்த்ததுதானே என்று அரவிந்த் சர்வசாதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்க, அவந்திகா மெல்ல அவளின் முகத்தின் மீதிருந்த போர்வையை மட்டும் விலக்கிவிட்டு அரவிந்தை எட்டி பார்த்தாள். அரவிந்தோ ரொம்ப கூலாக பெட்டிற்கு அருகில் நின்று கொண்டு அவனின் டிரெஸ்ஸை எல்லாம் கழட்டி கொண்டிருந்தான். ஓ மை காட், இதென்ன வம்பா போச்சு? எதுக்கு இந்த அரவிந்த் இப்போ டிரெஸ்ஸ கழட்டிட்டு இருக்கான்? என்ன பார்த்து டெம்ட் ஆயிட்டானோ? என்ன மாதிரி அழகான ஒருத்திய டிரெஸ் இல்லாம பார்த்தா டெம்ட் ஆகுறது நேச்சர் தான். ஆனா இப்போ இதுக்கு நான் ரெடியா இல்லையே, இப்போ என்ன பண்றது என்று பதட்டமடைந்தாள். அவந்திகா இப்படியாக பதறிக் கொண்டிருக்க, அரவிந்தோ மொத்தமாக அவனின் டிரெஸ்ஸை எல்லாம் கழட்டி முடித்துவிட்டு பப்பி ஷேமாக நிற்கவும் அவந்திகாவிற்கு வயிற்றை கலக்கியது. சார், என்ன பண்றீங்க? இப்போ எதுக்கு டிரெஸ் எல்லாம் கலட்டுறீங்க என்று திக்கி திணறி கேட்டவளுக்கு அரவிந்தின் பதில் மேலும் பயத்தை தான் உண்டு பண்ணியது. நான் எதுக்கு டிரெஸ்ஸ கலட்டுறேன்னு உனக்கு தெரியாதா? எதுக்கு நினைக்கிற, நீயே சொல்லு என்று அரவிந்த் பதிலுக்கு கேள்வி கேட்கவும் அவந்திகாவோ வெடவெடத்து போனாள். சார் பிளீஸ், இன்னைக்கு அதெல்லாம் வேணாம், இன்னைக்கு என்னால முடியாது என்று அவந்திகா எச்சிலை விழுங்கிக் கொண்டு கூறவும், அரவிந்தோ என்னது இன்னைக்கு வேணா, என்ன உன்னால முடியாது என்று மீண்டும் கேள்வி கேட்டுக்கொண்டு அவளுக்கு அருகில் வந்து நின்றான். பெட்டிற்கு அருகில் வந்து நின்றவனை பார்க்க முடியாமல் கண்களை மூடிக்கொண்டவள், அது சார், எனக்கு இன்னைக்கு ஓவலேஷன் டைம் இல்ல, அதான் இப்போ வேணாம் என்று அவந்திகா கூறிக்கொண்டிருக்க, அரவிந்தோ குனிந்து அவந்திகாவின் முகத்தருகில் முகத்தை கொண்டு வந்திருந்தான். அரவிந்த் அவளை நெருங்கி இருப்பதை உணர்ந்த அவந்திகாவோ டக்கென்று கண்களை திறக்க, அரவிந்த் மிக நெருக்கமாக வந்து அவளையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து தடுமாறி போனாள். அரவிந்தின் நெருக்கத்தால் கிறங்கி போன அவந்திகாவால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. அவனை எப்படி தடுப்பது என்று புரியாமல் அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்கிற திகிலில் அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அரவிந்தின் கண்களும் அவந்திகாவின் கண்களும் பார்வையால் ஒன்றோடு ஒன்றாக கலந்து கொண்டிருந்தது. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள் என்பது போல இருவரும் கண்களால் பேசிக் கொண்டிருக்க, ஊடல் முடிந்து கூடல் தொடங்கும் காலம் இது என்பதாக குளிர்ந்த தென்றல் அந்த சூழ்நிலையை மேலும் இதமாக்கிக் கொண்டிருந்தது. காதல் கொண்ட நெஞ்சம் காமமள்ளி ருசிக்க துடிப்பது இயற்கைதானே. பாகம் 78. அவந்திகா போர்வையால் அவளின் உடலை மறைத்துக் கொண்டு பெட்டின் மீது படுத்திருக்க, அரவிந்தோ அவனின் உடைகளை முழுதாக கழட்டிவிட்டு அவந்திகாவின் அருகில் வந்து நின்றான். அரவிந்த் அருகில் வந்து நின்றதும் அவனை பார்க்க கூச்சப்பட்டு கொண்டு அவந்திகா கண்களை மூடிக்கொள்ள, அரவிந்த் அவந்திகாவின் முகத்தருகே குனிந்து,
என்னவோ என்ன முதல் முறை இப்படி பாக்குற மாதிரி வெக்கப்படுற, கண்ணை திறந்து பாரு என்று ஹஸ்கி வாய்ஸில் கூறவும் அவந்திகாவோ மெதுவாக கண்களை திறந்து பார்த்தாள். சார் இன்னைக்கு வேணாம் என்று அவந்திகா மீண்டும் பழைய புராணத்தையே பேசிக் கொண்டிருக்க அரவிந்தோ கேலியாக, இப்போ உனக்கு என்ன தரப்போறேன்னு வேணான்னு சொல்லிட்டு இருக்க, முதல்ல நீ எதை பத்தி பேசுறேன்னு தெளிவா சொல்லு என்று வேண்டுமென்றே கேட்க அவந்திகாவிற்கோ அதை எப்படி வெளிப்படையாக சொல்வது என்று தெரியாமல் வெட்கப்பட்டு கொண்டு நெளிந்தாள். அது சார் இன்னைக்கு நாம ஒன்னா இருக்க வேணான்னு சொல்றேன் சார் என்று அவந்திகா முகம் சிவந்து கூறிக்கொண்டிருக்க அரவிந்த் இன்னும் நன்றாக குனிந்து அவந்திகாவின் உதட்டின் மீது அவனின் உதடை தொடுவது போல நெருங்கி வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிவிட்டு அவந்திகாவை பார்த்தான். அரவிந்த் முத்தம் கொடுக்கத்தான் இவ்வளவு நெருக்கமாக வந்திருக்கிறான் என்று நினைத்த அவந்திகாவோ அவனை தடுக்க முடியாமல், தடுக்க மனம் வராமல் கண்களை மூடிக்கொண்டு அவன் கொடுக்க போகும் முத்தத்திற்காய் தயாரானாள். ஆனால் அரவிந்தோ அவந்திகாவின் உதடுகளில் மீது பலமாக ஊதிவிட்டு, ரொம்ப ஆசைப்படாத, அதெல்லாம் ஒன்னும் நடக்க போறதில்ல. நான் ட்ரெஸ் கலட்டினா இதுதான் நடக்கும் நீயே நினைச்சுக்கிறதா? முதல்ல கனவுல இருந்து முழிச்சு பாரு என்று அரவிந்த் கிண்டலாக கூறவும் அவந்திகாவோ திகைத்து போய் அரவிந்தை பார்த்தாள். என்ன அப்படி பாக்குற? ஒருவேளை உனக்கு இன்னைக்கு அதெல்லாம் நடக்கணும்னு ஆசை இருக்கா? அதான் இமேஜின் பண்ணிட்டு உளறிட்டு இருக்கியா என்று அரவிந்த் அவந்திகாவை வம்புக்கு இழுப்பது போல பேசவும் அவந்திகாவிற்கு கடுப்பானது. சார் எனக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் ஆசை இல்ல, நீங்க தான் வேணும்னே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, உங்க மனசுல ஒன்னும் இல்லனா எதுக்கு இப்படி ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு நிக்கிறீங்க என்று அவந்திகா கரெக்டாக ஒரு பாயிண்டை பிடித்து பேச அரவிந்தோ கொஞ்சம் கூட தடுமாறாமல், குளிக்க போறேன் அதான் ட்ரெஸ் கழட்டினேன் என்று கேஷுவலாக கூறினான். சார் இது சுத்த போய், குளிக்க போறீங்கன்னா பாத்ரூம்ல போய் ட்ரெஸ்ஸ கழட்ட வேண்டியது தானே, அதை விட்டுட்டு இப்படி ஏன் முன்னாடி எதுக்கு ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு நிக்கிறீங்க என்று அவந்திகா அடுத்து ஒரு சரியான கேள்வியை கேட்க அதற்கும் கூட அரவிந்த் ஒரு சரியான பதிலை வைத்திருந்தான். இது என்னோட ரூம், நான் இங்கேயும் ட்ரெஸ்ஸ கழட்டுவேன், பாத்ரூம்குள்ள போயும் ட்ரெஸ்ஸ கழட்டுவேன், இதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் என்று அரவிந்த் வேண்டுமென்றே குதர்க்கமாக பேசவும் அவந்திகாவிற்கு அவனை அப்படியே உதைத்து தள்ள வேண்டும் போல் இருந்தது. அவன் இருக்கும் கோலத்தில் அவனை நேருக்கு நேர் பார்க்க கூட முடியாமல் பார்வையை திருப்பிக் கொண்டுதான் அவந்திகா அவனோடு வாதிட்டு கொண்டிருந்தாள். இதில் எங்க அவனை உதைத்து தள்ளுவது? சார் இது உங்க ரூம் தான், யாரும் இல்லன்னு சொன்னா, ஆனா ஏன் முன்னாடி ஏன் இப்படி நிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்டேன் என்று அவந்திகா அவளுக்கே தெரியாமல் அரவிந்திற்கு சாதகமாக ஒரு கேள்வியை எடுத்து கொடுக்க அரவிந்த் அதை கச்சிதமாக பிடித்து கொண்டான். கரெக்ட் தான், நீ சொல்றதும் சரிதான், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயும் இதத்தான பண்ண, ஏன் முன்னாடி டவல் கூட இல்லாம நின்னியே, அது எதுக்கு? என்ன டெம்ப் பண்ணவா? அப்போ நீ கூட இன்னைக்கு என் கூட ஒன்னு சேரதா அப்படி நின்னு நான் நினைச்சுக்கலாம் தானே என்று அரவிந்த் ஒரு பெரிய கொக்கியால் அவந்திகாவை லாக் செய்ய அவந்திகாவிற்கோ அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாமல் தடுமாறி போனாள். வழக்கமாக அரவிந்த் இப்படியெல்லாம் பதிலுக்கு பதில் வாதிட்டு கொண்டிருப்பவன் இல்லைதான். ஆனால் இன்றோ எல்லாமே வழக்கத்துக்கு மாறாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. அவந்திகாவிற்கோ அரவிந்தின் பேச்சு திறமை அவளை அவனிடம் வசமாக சரணடைய வைத்தது. அது சார், அது நான் குளிச்சுட்டு அப்பதான் வெளியே வந்தேன், ட்ரெஸ் பண்றதுக்குள்ள விக்கல் வந்துருச்சு, அதான் தண்ணி குடிக்கலான்னு ட்ரெஸ் கூட பண்ணாம கீழே வந்துட்டேன். அதுவும் யாரும் இல்லன்னு நினைச்சுதான் வந்தேன், ஆனா நீங்க இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. ஆனா நான் டவலோட தான் இருந்தேன், நீங்க தான் என்ன தூக்குறேன்னு பண்ண கலாட்டாவில என் டவல் கலண்டு கீழே விழுந்துருச்சு, இதுல வேற எந்த உள்நோக்கமும் இல்ல என்று அவந்திகா தெளிவாக விளக்கம் கொடுக்க அரவிந்தோ குதர்க்கமாக சிரித்தான். சரி சரி, நீ சொல்றத நான் நம்பிட்டேன், அதே மாதிரி குளிக்கிறதுக்காகத்தான் நானும் ட்ரெஸ்ஸ கலட்டினேன், அத நீ நம்பலனாலும் ஐ டோன்ட் கேர் என்று கூறியவன் அதற்கு மேல் அவந்திகா பேச வாய்ப்பு கொடுக்காமல் ஹாயாக பாத்ரூமிற்குள் போய் கதவை மூடிக்கொண்டான். அவந்திகாவிற்கோ அரவிந்தை பிடித்து பிராண்டி வைக்க வேண்டும் என்னும் அளவுக்கு
கடுப்பாக இருந்தது. அட பாவி, குளிக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸ கலட்டினியா? எவ்வளவு பெரிய பொய்! 2 எட்டு வச்சா பாத்ரூம் வந்துரும். ஆனா வேணும்னே என் முன்னாடி இப்படி ஒரு ஸ்டண்ட் பண்ணிட்டு அப்படியே கதைய திருப்பி போட்டுட்டான். பிசாசு பிசாசு! இதுல வேற அவனை டெம்ப் பண்ண நான் பப்பிஷேமா நின்னேன் வேற ஏன் மேலேயே பழிய தூக்கி போடுறான். இவனெல்லாம் அப்படியே சுடுதண்ணில இறக்கி விடணும் என்று திட்டியவள், அச்சச்சோ பாவம், வேண்டாம். அப்புறம் அதுக்கும் என் தலையத்தான் உருட்டுவான். வேணும்னா இன்னைக்கு தூங்க முடியாம பேய்க்கனவா வந்து அவனை பயமுறுத்தட்டும் என்று அவனுக்கு சின்னதாக சாபம் கொடுத்தவள் அரவிந்த் பாத்ரூம் கதவை மூடி இருப்பதை உறுதி செய்து கொண்டு அரவிந்த் வருவதற்குள் டிரெஸ்ஸை மாற்ற முடிவு செய்தாள். மெதுவாக எழுந்து டிரெஸ்ஸை எடுத்தவள் அவள் உடலின் மீது சுற்றி இருந்த போர்வையை கீழே சரிய விட்டாள். அடுத்த நொடி அவந்திகா எதிர்பாராத விதமாக பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு அரவிந்த் வெளியே வந்தான். பாத்ரூம் கதவு திறந்த சத்தத்தை கேட்டதும் திகைத்து போன அவந்திகா பதறி போய் போர்வையை எடுத்துக்கொண்டு மீண்டும் உடலில் சுத்தியபடி திரும்பி அரவிந்தை முறைத்து பார்த்தாள். எதுக்கு என்ன முறைக்கிற? நான் உன்ன பார்க்க வரல, டவல் எடுக்கதான் வந்தேன் என்று கூறியவன் டவலை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று மீண்டும் பாத்ரூம் கதவை மூடிக்கொண்டான். பிசாசு, மூஞ்சப்பாரு மங்கி மூஞ்சி, டவல் எடுக்க வந்தானா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இப்படி அவன் ஃப்ரீ ஷோ காட்டுறது மட்டும் இல்லாம என்ன வேற ஃப்ரீயா பாத்துட்டு கடுப்பேத்துறானே. கடவுளே, இன்னைக்கு என்னை இப்படி ஒரு கிளாமர் ரோல் பண்ண விட்டுட்டியே என்று சினுங்கியவள், இதுக்கு மேலேயும் இந்த மங்கி மூஞ்ச நம்ப முடியாது, எதுக்கும் பாத்ரூம் டோரை லாக் பண்ணிட்டு ட்ரெஸ் போட வேண்டியதுதான் என்று பாத்ரூம் கதவை லாக் செய்து விட்டு ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டாள். ஆனால் அவந்திகா பயந்தது போல அன்று அவர்களுக்குள் ஒன்றுமே நடக்கவில்லை. இருவரும் ஃப்ரீ ஷோவை காட்டியதோடு நிறுத்திக் கொண்டு எல்லை மீறாமல் நிம்மதியாக உறங்கி போயினர். அடுத்த நாள் காலை அரவிந்த் அவந்திகாவின் முகத்தில் தண்ணீரை தெளித்து எழுப்பிக் கொண்டிருக்க அரவிந்தின் குரலை கேட்டு பதறிக்கொண்டு எழுந்தாள் அவந்திகா. என்ன சார், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்று பதறியவளை அமைதிப்படுத்துவதற்குள் அரவிந்திற்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? ஒரு பிரச்சனையும் இல்ல, முதல்ல காம் டவுன் ஆகு என்று கூற அவந்திகாவோ அமைதியாவதாகவே தெரியவில்லை. என்ன சார், இப்படி காலங்காத்தால எழுப்புறீங்க? எப்பயும் என்னை எழுப்ப மாட்டீங்களே, இன்னைக்கு எழுப்புறீங்கன்னா ஏதாவது பிரச்சனையா தானே இருக்கணும். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார் என்று அவந்திகா பதட்டத்தில் பேசிக் கொண்டிருக்க அரவிந்தோ அவள் முகத்தின் மீது மறுபடியும் தண்ணீரை தெளித்தான். முதல்ல தூக்கத்திலிருந்து முழுசா முழிச்சு பாரு. அம்மா கால் பண்ணாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உன்னையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க என்று அரவிந்த் கூறியதும் அவந்திகாவிற்கு ஷேம் ஆகி போனது. அச்சச்சோ, ஓவராத்தான் பதட்டப்பட்டுட்டோமோ? ஐயோ, அரவிந்த் வேற முறைக்கிறானே, சரி சமாளிப்போம் என்று நினைத்து கொண்டவள், அவ்வளவுதானா? அதுக்கு இப்படி போர்ஸா தண்ணி எல்லாம் தெளிச்சு எழுப்புனீங்க? அதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி நகருங்க, நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்று சமாளித்து விட்டு வேகமாக பாத்ரூமிற்குள் ஓடினாள். அரவிந்தோ அவந்திகா ஓடுவதையே கடுப்பாக பார்த்து கொண்டிருந்தான். குளித்து முடித்து வந்த அவந்திகாவோ ரொம்ப நேரமாக மேக்கப் போட்டு மேக்கப்பால் அவள் காயத்தை ஒளித்து வைத்த பிறகு, இப்போ ஓகே, இப்போ என் ஃபேஸ்ல இருக்க காயத்தை அத்தையால கண்டுபிடிக்க முடியாது என்று கான்பிடென்டாக கண்ணாடியை பார்த்து கொண்டவள் அரவிந்தின் முன்னால் போய் நின்றாள். அரவிந்த் சார், நான் ரெடி, போகலாமா என்று அவந்திகா கேட்கவும் அரவிந்த் அவந்திகாவின் முகத்தை பார்த்துவிட்டு திடுக்கென்று ஷாக் ஆகி போனான். முகத்தில் மேக்கப் போட்டிருக்கிறாளா இல்லை மேக்கப்பில் முகத்தை வைத்திருக்கிறாளா என்கிற அளவுக்கு ஓவர் மேக்கப் போட்டுக்கொண்டு சிரித்து கொண்டு நின்றிருந்தவளை பார்த்த அரவிந்திற்கோ என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. கண்ணாடிய பாத்தியா என்று அரவிந்த் அர்த்தத்தோடு கேட்கவும் அவந்திகாவோ, ரெடி ஆயிட்டு தான் வந்திருக்கேன், வாங்க போலாம் என்று கூறிவிட்டு வேகமாக கீழே ஓடினாள். இன்னைக்கு இவளை பார்த்து எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுதோ தெரியல என்று நினைத்து கொண்டு புருவத்தை சுழித்தவன் வேறு வழி இல்லாமல் அமைதியாக அவந்திகாவின் பின்னால் சென்றான். இருவரும் மாதவியின் வீட்டிற்கு செல்ல மாதவியோ ஏதோ கப்பலே கவுந்தது போல பெரும் சோகத்தோடு சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். மாதவியின் சோகத்தை உணர்ந்த அவந்திகா வேகமாக ஓடிப்போய் மாதவியின் அருகில் அமர்ந்து கொண்டு, என்ன தாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஏன் உங்க முகம் இவ்வளவு வாட்டமா இருக்கு
என்று அக்கறையோடு விசாரிக்கவும் பெருமூச்சு விட்டு கொண்ட மாதவி, ஆமா பொம்மி, பெரிய பிரச்சனைதான். மொத்தமா குடி முழுகி போற அளவுக்கு பிரச்சனைதான். எல்லாம் இதோ அமைதியா உட்கார்ந்திருக்காளே, இந்த நேத்ராவால வந்த பிரச்சனைதான் என்று ஏதோ பீடிகை போட்டு கொண்டிருக்க அவந்திக்காவோ ஒன்றும் புரியாமல் ஓரக்கண்ணால் நேத்ராவை பார்த்தாள். நேத்ராவோ எதுவும் பேசுவதாக தெரியவில்லை. அவள் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு நல்ல பிள்ளையை போல் அமர்ந்திருந்தாள். அத்தை, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நேத்ராவால என்ன பிரச்சனை? நேத்ரா என்ன பண்ணாங்க என்று அவந்திகா பதற்றத்தோடு விசாரிக்கவும், அத இதோ ஒன்னும் தெரியாத மாதிரி உட்கார்ந்திருக்காளே, இவகிட்டயே கேளு பொம்மி. என்னோட பொண்ணு மாதிரி நினைச்சு இவளுக்கு ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒட்டு மொத்தமா எனக்கு திருப்பி கொடுத்துட்டா. இந்த காலத்துல யார நம்புறதுனே தெரியல என்று மாதவி விஷயத்தை கூறாமல் விடுகதை போட்டு கொண்டிருக்க அவந்திகாவிற்கோ தலையை பீய்த்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. அத்தை, என்னன்னு சொல்லுங்க, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு என்று அவந்திகா டென்ஷனில் கத்தவும் தான் மாதவி மெதுவாக விஷயத்தை கூற ஆரம்பித்தாள். பொம்மி, நேத்ரா லவ் பண்றாளாம். இவ்ளோ பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா சொல்றா. நான் சந்தேகப்பட்டது உண்மையா போச்சு. கடைசியில இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு முகத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கா என்று மாதவி வேதனையோடு பேசிக் கொண்டிருக்க, அதுவரை தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருந்த நேத்ராவோ வேகமாக நிமிர்ந்து, அம்மா, நான் லவ் தானே பண்றேன், அதுல என்ன தப்பு இருக்கு என்று சத்தமாக கேட்கவும் மாதவியின் கோபம் அதிகமானது. லவ் பண்றது தப்பு இல்ல, ஆனா யார லவ் பண்றதுன்னு ஒரு விவஸ்தை இருக்குல்ல, அதையும் பொம்மி கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் உனக்கு பொம்மி சப்போர்ட் பண்றாளான்னு பாக்கலாம் என்று மாதவி இடியாப்ப சிக்கலை போல பேச்சை வளர்த்து கொண்டே போக அவந்திகாவிற்கோ வியர்த்து கொட்டியது. ஏற்கனவே அவந்திகாவிற்கு நேத்ராவின் மீது ஒரு சின்ன சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருந்தது. அரவிந்த் மீது நேத்ராவிற்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்குமோ என்று அவளுக்குள் ஒரு பயம் இருந்தது உண்மைதான். ஆனால் அதை அவந்திகா பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுதோ மாதவி போடும் விடுகதையை பார்த்தால் கடைசியில் விடையாக அரவிந்த் இருப்பானோ என்று அவந்திகாவிற்கு திக்கென்று இருந்தது. அவந்திகா யோசனையாக அரவிந்தை பார்க்க, அரவிந்தோ அங்கு நடப்பதற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல போனை நோண்டிக் கொண்டிருந்தான். உண்மை என்ன என்பதை முழுதாக தெரிந்து கொள்ளும் வரை எதுவும் பேசிவிடக் கூடாது என்று அடக்கி வாசித்த அவந்திகா, அப்படி யார அத்த நேத்ரா காதலிக்கிறாங்க என்று மாதவியிடம் கேட்டுவிட்டு, அரவிந்த் மட்டும் சொல்லிடக்கூடாது என்று மனதிற்குள் கடவுளை வேண்டிக் கொண்டாள். கடவுள் என்னதான் பக்தர்களின் வாழ்க்கையில் திருவிளையாடல் நடத்தினாலும் பக்தர்களின் வேண்டுதலை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடும் பழக்கம் கடவுளுக்கு இல்லையே. பாகம் 79. நேத்ராவின் காதலன் யார் என்று மாதவியிடம் கேட்டுவிட்டு அவந்திகா மாதவியின் பதிலுக்காக ஆர்வமும் பதட்டமுமாய் காத்திருந்தாள். அது யாருன்னு சொன்னா நீயே ஷாக் ஆகிடுவ பொம்மி என்று மீண்டும் விஷயத்தை ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்து கொண்டிருந்த மாதவி ஒரு வழியாக மெயின் மேட்டருக்கு வந்தாள். நேத்ரா திலக்னு ஒரு பையனை லவ் பண்றாளாம் என்று மாதவி விஷயத்தை போட்டு உடைத்ததும் தான் அவந்திகாவிற்கு அப்பாடா என்று நிம்மதியானது. அரவிந்தை தவிர நேத்ரா வேறு யாரை காதலித்தாலும் அவந்திகாவிற்கு பிரச்சனை இல்லையே. எப்படியோ அரவிந்த் பேரை சொல்லாத வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனா இதுக்கு எதுக்கு அத்தை இவ்ளோ பில்டப் கொடுத்தாங்க என்று யோசித்த அவந்திகா, அத்தை திலக் யாரு என்று குழப்பமாக மாதவியிடம் கேட்டாள். அது தெரிஞ்சா நான் ஏன் பொம்மி இவ்ளோ டென்ஷன் ஆக போறேன்? ஏதோ ஆன்லைன் காதலாம், அவனை பத்தி இவளுக்கு இன்னும் முழுசா தெரியல. அவன் நல்லவனா கெட்டவனான் கூட தெரிஞ்சுக்காம காதலிக்கிறாளாம் என்று மாதவி உணர்ச்சி வசப்பட்டு கத்திக் கொண்டிருக்க, அப்பொழுதுதான் அவந்திகாவிற்கு மாதவியின் கோபத்திற்கான உண்மையான காரணமே புரிந்தது. என்னதான் இருந்தாலும் அவந்திகா அந்த வீட்டு மருமகள் ஆயிற்றே. நடப்பதையெல்லாம் எனக்கென்னவென்று அவளால் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்க முடியாதே.
அதனால் முதலில் மாதவியின் கோபத்தை குறைக்க முயற்சி செய்தாள். கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்த, என்ன எதுன்னு நேத்ரா கிட்ட விசாரிக்கலாம் என்று அவந்திகா மாதவியை அமைதிப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தாள். ஆனால் மாதவியோ அவந்திகாவின் வார்த்தைகளால் அமைதியாகும் நிலையில் இருக்கவில்லை. இதுக்கு மேல எப்படி பூமி பொறுமையா இருக்கிறது? இந்த காலத்துல இப்படி ஆன்லைன்ல ஒரு பையனை பார்த்து பழகி காதலிக்கிறதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா? அவனை பத்தி இவளுக்கு எதுவுமே தெரியல. எல்லாத்துக்கும் மேல அவனை இன்னைக்கு நேர்ல போய் பார்க்க போறாளாம். அத கேட்டதும் எனக்கு பிபி மொத்தமா எகிரிடுச்சு. ஒரு வயசு பொண்ணு ஆன்லைன் காதல நம்பி அவனை நேர்ல பார்க்க போறேன்னு சொன்னா எந்த அம்மாவுக்கா இருந்தாலும் நெஞ்சு படபடக்கத்தானே செய்யும். நேத்ராவ நான் பெத்தெடுக்கலனாலும் அவளை என் பொண்ணு மாதிரிதான் மனசார நினைக்கிறேன். அப்படி இருக்க எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும் என்று மாதவி படபடப்பில் பொரிந்து தள்ளி கொண்டிருக்க, நேத்ராவோ கலங்கிய கண்களோடு அவந்திகாவை பார்த்தாள். நேத்ராவின் கலங்கிய கண்களை பார்த்த அவந்திகாவிற்கு இப்பொழுது யாருக்கு சப்போர்ட் செய்வது என்றே தெரியாமல் தர்ம சங்கடமாக உணர்ந்தாள். அத்த, இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கோபப்படுறத விட நிதானமா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பொறுமையா விசாரிக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. அத்த, கொஞ்சம் நிதானமா நேத்ரா கிட்டேயே கேட்டு பார்க்கலாம் அத்த என்று மாதவியின் கைகளை வருடியபடி பேசிய அவந்திகா நேத்ராவை பார்த்தாள். நேத்ராவோ அவந்திகா அடுத்து அவளைத்தான் கேள்வி கேட்க போகிறாள் என்பதை புரிந்து கொண்டு அவந்திகா கேள்வி கேட்பதற்கு முன்பே முந்திக் கொண்டு பேச ஆரம்பித்தாள். அம்மா, திலக் ரொம்ப நல்லவருமா. அவரை பத்தி யோசிச்சு பயப்பட எதுவும் இல்ல. அவரு இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்காரு. நாளைக்கெல்லாம் அவரு மலேசியா கிளம்பி போயிடுவாராம். அதுக்கப்புறம் அவர் எப்போ இங்க வருவாருன்னு தெரியாதுமா. அதனால இன்னைக்கு விட்டா நாங்க திரும்ப பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாகிடும். பிளீஸ்மா, இன்னைக்கு மட்டும் என்ன நம்பி வெளியே விடுங்க பிளீஸ் என்று நேத்ரா கண்கள் கலங்க மாதவியின் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்ச ஆரம்பித்தாள். மாதவியோ நேத்ராவின் கெஞ்சலுக்கு மசிவதாகவே தெரியவில்லை. நேத்ராவோ அந்த திலக்கை பற்றிய எந்த தகவலையும் இப்பொழுது விளக்கும் நிலையிலும் இருக்கவில்லை. அவர்கள் இருவருக்கும் நடுவிலும் மாட்டிக்கொண்ட அவந்திகாவிற்கு யார் பக்கம் பேசுவது, எப்படி அந்த சூழ்நிலையை சமாளிப்பது என்று புரியாமல் தடுமாறினாள். ஆனால் அரவிந்தோ இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் இன்னமும் போனைத்தான் நோண்டிக் கொண்டிருந்தான். அரவிந்த் போனை நோண்டிக் கொண்டிருப்பதை பார்த்த அவந்திகாவிற்கு கடுப்பானது. அடே அரவிந்த், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தங்கச்சி தங்கச்சின்னு உருகுனியே, பாசத்தை கொட்டுனியே, அதெல்லாம் பொய்யா? உன் பாசத்துக்குரிய தங்கச்சி என்னன்னா ஆன்லைன் காதலன பாக்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. ஆனா நீயோ அண்ணங்கிற நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம ரோபோ மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. கடைசியில இவங்க நடுவுல சிக்கினது நான் தான். கடவுளே, இன்னைக்கு டார்கெட்டுக்கு அடுத்த சோதனைய கொடுத்துட்டியா? ரொம்ப சந்தோஷம் என்று மனதிற்குள் புலம்பியவள் நேத்ராவை சமாதானம் செய்வதை விட மாதவியை சமாதானம் செய்வதுதான் ஈஸியானது என்று முடிவுக்கு வந்தாள். அவந்திகாவிற்கு வேறு வழியும் இருக்கவில்லை. நேத்ராதான் பொம்மை வேண்டும் என்று அழுது ஆர்ப்பாட்டம் செய்யும் சிறு குழந்தையைப் போல் அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறாளே. வயதும் காதலும் அவள் அறிவை மறைத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவளின் ஆசைக்கு தடை விதித்தால் அது வேறு ஏதேனும் விபரீதத்திற்கு ஆரம்ப புள்ளி ஆகிவிடலாம் என்று அவந்திகாவிற்கு புரிந்ததால் அப்போதைக்கு நேத்ராவிற்கு ஆதரவாக பேசுவதே சரி என்று உணர்ந்து பேச ஆரம்பித்தாள். அத்த, நேத்ரா இவ்ளோ தூரம் சொல்றாங்கன்னா நிச்சயம் அவங்க பக்கமும் நியாயம் இருக்குன்னு தானே அர்த்தம். எதையும் சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்காமலே முழுசா அப்ஜெக்ட் பண்றது சரியில்ல அத்த. நேத்ரா இன்னைக்கு அந்த பையனை பாத்துட்டு தான் வரட்டுமே. ஒருவேளை அந்த பையன் நல்லவனாயிருந்தா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அப்படி இல்லனா நேத்ராவே அவ மனச மாத்திக்குவா அத்த. அதை விட்டுட்டு நாம இப்போ நேத்ராவை கண்ட்ரோல் பண்ண நினைச்சா அது எல்லாருக்குமே கஷ்டமா போயிடும். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நேத்ராவை தனியா அனுப்புறதுல தானே உங்களுக்கு பயம். நேத்ரா கூட நானும் போறேன். அப்போ உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல தானே என்று அவந்திகா மாதவியை சமாதானப்படுத்தும் நோக்கில் பேசிக் கொண்டிருக்க
மாதவியும் அவந்திகா சொல்ல வருவதன் உள் அர்த்தத்தை புரிந்து கொண்டு கொஞ்சம் மனம் இலகினாள். என்னவோ பொம்மி, நீ இவ்ளோ தூரம் சொல்றதால உனக்காக வேணும்னா நான் சம்மதிக்கிறேன். ஆனா அந்த பையனை பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும், லேட் பண்ண கூடாதுன்னு அவகிட்ட சொல்லு என்று மாதவி வேண்டா வெறுப்பாய் சம்மதம் கூறவும் நேத்ராவின் கண்களில் 100 வாட்ஸ் பல்ப் எரிந்தது. உடனே சந்தோஷத்தில் துள்ளி குதித்து மாதவியின் கன்னத்தில் முத்தம் கொடுத்தவள் தேங்க்ஸ்மா என்று உற்சாகமாக கூறிவிட்டு அதே உற்சாகத்தோடு தேங்க்ஸ் அண்ணி என்று அவந்திகாவிற்கும் நன்றி கூறினாள். முதல் முறையாக அவந்திகாவை அண்ணி என்று நேத்ரா அழைத்ததில் அவந்திகாவிற்குள் சந்தோஷ அலை வீசியது. நேத்ராவோ அதற்கு மேல் அங்கு இருந்தால் மாதவியின் மனம் மீண்டும் மாறிவிடும் என்று நினைத்து கொண்டு வேகமாக பர்ஸை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் பாய் கூறிவிட்டு அங்கிருந்து ஓடினாள். நேத்ரா அங்கிருந்து போன பிறகுதான் அரவிந்த் போனில் இருந்து கண்ணை எடுத்து நிமிர்ந்து பார்த்தான். பொம்மி, இவள பாரு எப்படி ஓடுறான்னு, இன்னும் முழுசா பேசி கூட முடிக்கல, அதுக்குள்ள அவசரமா கிளம்பி போறா என்று மாதவி பதற்றமாக பேசிக் கொண்டிருக்க அரவிந்தோ, அம்மா கவலைப்படாதீங்க, நேத்ராவ அப்படியெல்லாம் தனியா விட்டுட மாட்டேன், நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறேன் என்று கூறியவன் திரும்பி அவந்திகாவை பார்த்து கிளம்பலாமா என்று கேட்டு வாசலுக்கு விரைந்தான். அப்பொழுதுதான் அரவிந்தின் மனதில் இருக்கும் திட்டம் என்னவென்று அவந்திகாவிற்கு தெளிவாக புரிந்தது. ஆஹா, இந்த அரவிந்த் செம்ம கேடிதான். இவ்ளோ நேரம் அத்தை நேத்ரா கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் சும்மா இருந்துட்டு நேத்ரா கிளம்புனதும் அவ பின்னாடியே போய் அவளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறான். நல்ல அண்ணன் தான் என்று அவந்திகா மனதுக்குள் பேசிக் கொண்டிருக்க அரவிந்தோ காரை ஸ்டார்ட் செய்து ஹார்ன் அடித்து அவந்திகாவை அழைத்து கொண்டிருந்தான். ஹாரன் சத்தம் கேட்டதும் சுய நினைவு வந்தவளாய், அத்த நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நேத்ராவுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறோம் என்று அவசர குரலில் கூறிய அவந்திகா வாசலுக்கு ஓடினாள். அவந்திகா வந்த பிறகும் கூட அரவிந்த் ஹார்ன் அடிப்பதை நிறுத்தி இருக்கவில்லை. அவசரமாக காரில் ஏறியவள், சார் ஹாரன் அடிச்சது போதும், சீக்கிரம் கார் எடுங்க, இல்லனா நேத்ராவை மிஸ் பண்ணிட போறோம் என்று கூறவும், எப்படி மிஸ் பண்ணுவோம், நேத்ரா ஓட்டிட்டு போன கார்ல லொகேஷன் டிராக்கரை வச்சிருக்கேன், நீ சீட் பெல்ட்ட போடு என்று கூறியவன் காரை அதிவேகமாக ஓட்ட ஆரம்பித்தான். அரவிந்த் லொகேஷன் டிராக்கரை பற்றி கூறியதும் அவந்திகாவிற்கோ திகைப்பாக இருந்தது. அரவிந்த், நீ செம்ம வில்லன் தான். இல்ல வில்லாதி வில்லன். நேத்ராவை தடுக்கிறத விட்டுட்டு அவளை போக விட்டு அவ கண்ட்ரோல உன் கையில வச்சிருக்கியே. உன்ன மாதிரி ஒரு அண்ணன் இருந்தா போதும், இந்த சமூகத்தை பத்தி யோசிச்சு பயப்படவே வேண்டியதில்ல என்று நினைத்து கொண்டவளுக்கு அரவிந்தின் செயல் அவளின் அப்பாவை நினைவுபடுத்தியது. 8 வருடங்களுக்கு முன்பு அவந்திகா அவள் அம்மாவோடு சண்டை போட்டுக்கொண்டு ராஜனை பார்க்க கிளம்பிய போது அவந்திகாவின் அப்பாவும் இப்படித்தான் அவந்திகாவை தடுக்காமல் அவளை முன்னால் அனுப்பி வைத்துவிட்டு அவளுக்கு பாதுகாப்பாக அவளுக்கு பின்னால் அவளை ஃபாலோ செய்து கொண்டு போனார். காஃபி ஷாப்பில் ராஜனுக்காக நீண்ட நேரமாக காத்திருந்த அவந்திகா ராஜன் வராமல் போகவும் ராஜனுக்கு கால் செய்து பார்த்தாள். ஆனால் அவன் போனை கூட எடுக்கவில்லை. ராஜன் வராமல் போன ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவளாய் அழுது கொண்டிருந்த அவந்திகாவிற்கு அவளின் அப்பாவிடமிருந்து கால் வந்தது. அவந்திகா, அந்த பையன் வந்துட்டானா என்று அவந்திகாவின் அப்பா கணேசன் கேட்கவும் அவந்திகாவோ வெடித்து அழ ஆரம்பித்தாள். அப்பா, அவன் இன்னும் வரலப்பா, அவன் போனை கூட அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான், அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு கூட தெரியலப்பா, இப்ப நான் என்ன பண்ணட்டும் என்று கதறி அழுதவளை கணேசன் அமைதிப்படுத்த முயற்சி செய்தார். அவந்திகா, அழக்கூடாதுமா, அந்த பையனுக்கு ஒன்னும் ஆகியிருக்காது. அந்த பையன் வராததுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கலாம் தானே. இப்ப ரொம்ப லேட் ஆச்சு, இன்னொரு நாள் அந்த பையனை பாத்துக்கலாம், இப்போ கிளம்புமா. இல்ல நீ அங்கேயே இரு, அப்பா அங்க வரேன் என்று கணேசன் பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவின் குரல் அவரை தடுத்தது. இல்லப்பா,
நீங்க வர வேண்டாம், நானே வரேன். நீங்க வேலையை விட்டுட்டு அங்கிருந்து இவ்ளோ தூரம் வர வேண்டாம், தேவையில்லாத அலைச்சல் என்று அந்த வேதனையிலும் கூட அவந்திகா அவளின் அப்பாவின் மீதிருந்த அக்கறையில் பேசிக் கொண்டிருக்க, கணேசனோ அவரின் அப்பா பாசத்தை காட்டினார். என்னம்மா, உன்னை தனியா போக விட்டுட்டு அப்பா நிம்மதியா வேலை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டியா? நானும் நீ இருக்கிற காஃபி ஷாப்புக்கு பக்கத்துல தான் இருக்கேன். என் பொண்ணுக்கு பாதுகாப்பா உன் பக்கத்துல இருக்கிறத விட எனக்கு வேற என்னமா முக்கியமான வேலை இருந்துட போகுது? நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நல்ல பொண்ணா அழாம தைரியமா இரு. அப்பா இன்னும் 2 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தவர் அடுத்த சில நிமிடங்களில் மூச்சிறைக்க அவந்திகாவிடம் ஓடி வந்தார். அப்பொழுதுதான் அவந்திகாவிற்கு அவளின் அப்பாவின் பாசம் எந்த அளவுக்கு ஆழமானது என்பது புரிந்தது. அந்த பாசத்தால் தான் அவளின் ஏமாற்றத்தின் வலி கொஞ்சமாவது மட்டுப்பட்டு போனது. அவந்திகா இப்படியாக அவளின் கடந்த காலத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க, அரவிந்தோ நேத்ரா இருக்கும் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்திருந்தான். அது ஒரு அவுட்டோர் ரெஸ்டாரண்ட். அங்கங்கே குடைகளுக்கு கீழே டேபிள் போடப்பட்டு விசாலமாக இயற்கை சூழ்நிலையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. நேத்ரா ஒரு டேபிளில் அமர்ந்திருக்க, அவளுக்கு கொஞ்சம் தொலைவில் முகத்தை மறைத்தபடி அரவிந்தும் அவந்திகாவும் ஒரு டேபிளில் அமர்ந்தனர். அரவிந்த் சார், இன்னும் அந்த பையன் வரல போல இருக்கு. இந்த பசங்களே இப்படிதான், ஆன்லைன்ல காதலிக்க தெரியுது, ஆனா நேர்ல பாக்குறதுக்கு மட்டும் தைரியம் இருக்கிறது இல்ல என்று அவந்திகா ராஜனை மனதில் வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்க, அரவிந்தோ அவந்திகாவை முறைத்து பார்த்தான். எதுக்கு சார் என்ன முறைக்கிறீங்க? நான் தப்பா ஒன்னும் சொல்லலையே என்று அவந்திகா அவள் பேசியது சரிதான் என்பது போல முட்டு கொடுத்து கொண்டிருக்க, அரவிந்தோ அவந்திகாவின் முகத்தை திருப்பி நேத்ராவின் டேபிளை சுட்டி காட்டினான். நேத்ராவின் டேபிளுக்கு டிப் டாப்பாக உடை அணிந்த நடுத்தர வயதுடைய ஒரு இளைஞன் வந்து அமரவும், நேத்ராவின் முகமோ புத்தம் புது மலரை போல மலர்ந்து பிரகாசமானது. நேத்ராவின் முகமலர்ச்சியை பார்த்த அவந்திகாவிற்கு நேத்ரா சொன்ன பையன் அவன்தான் என்று புரிந்ததும், அவள் பேசியது எவ்வளவு தவறு என்பதை உணர்ந்து கொண்டு அரவிந்தின் முகத்தை கூட பார்க்க தைரியமில்லாமல் நேத்ராவை பார்த்து கொண்டிருந்தாள். நேத்ரா, நீ அதிர்ஷ்டசாலிதான். அன்னைக்கு ராஜன் என்னை ஏமாத்திட்டு போன மாதிரி நீ லவ் பண்ணவன் உன்னை ஏமாத்திட்டு போகாம அட்லீஸ்ட் அவன் சொன்ன நேரத்துக்காவது உன்னை நேர்ல பார்க்க வந்தானே, அது வரைக்கும் பரவாயில்ல என்று அவந்திகா பெருமூச்சு விட்டு கொண்டாள். ஆனால் நேத்ராவை அதிர்ஷ்டசாலி என்று நினைத்த அவந்திகாவிற்கு நேத்ராவின் துரதிர்ஷ்டம் என்ன என்பது போக போகத்தானே தெரிய போகிறது. மின்னுவதெல்லாம் பொன்னாகிவிடுமா என்ன? பாகம் 80. நேத்ரா திலக்கோடு பேசிக் கொண்டிருப்பதையே கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவந்திகா. திலக் பேசுவதற்கெல்லாம் நேத்ராவோ வெட்கப்பட்டு சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்த அவந்திகாவிற்கே கொஞ்சம் கூச்சமாகத்தான் இருந்தது. என்ன அரவிந்த் சார், அப்படி என்னதான் 2 பேரும் பேசிக்கிறாங்க? நேத்ரா என்னன்னா இவ்ளோ வெட்கப்பட்டு இருக்காங்க. அந்த பையன் பேசுறதுக்கெல்லாம் சிரிக்க வேற செய்றாங்க. அப்படி என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே. இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கதால இங்க இருந்து ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது என்று அவந்திகா அதிருப்தியில் சினுங்கவும், அரவிந்த் அவந்திகாவை பார்த்து முறைத்தான். அவங்க பேசுறது கேட்கலங்கிறது தான் இப்போ உனக்கு பிரச்சனையா? நான் வேணும்னா அவங்க பேசுறத டப் பண்ணி சொல்லட்டுமா என்று அரவிந்த் கேலியும் எரிச்சலுமாக கேட்கவும், அவந்திகாவோ அரவிந்தின் எரிச்சலை புரிந்து கொள்ளாமல் ஆர்வமானாள். என்னது, டப் பண்ணி பேச போறீங்களா? சூப்பர் சார், நீங்க டப்பிங் வேற குடுப்பீங்களா? அதெல்லாம் தெரியுமா? பல திறன் மன்னனா நீங்க. எக்ஸலண்ட். அப்புறம் எதுக்கு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆரம்பிங்க உங்க டப்பிங்க என்று அவந்திகா ஆர்வத்தில் பேசிக்கொண்டே போக, அரவிந்தோ கடுப்பில் அவந்திகாவின் தலையில் நறுக்கென்று ஒரு கொட்டு கொட்டினான். உனக்கு ஓவர் கொழுப்பாகிடுச்சு, அதான் மூளை வேலை செய்யாம உளறிட்டு இருக்க. தொண தொணன்னு பேசாம அங்க நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு என்று அரவிந்த் அவந்திகாவிற்கு மட்டும் கேட்கும் குரலில் அழுத்தமாக கூறவும், அவந்திகாவோ
அரவிந்திடம் கொட்டு வாங்கிய வலியில் ஆ என்று தலையை தேய்த்து கொண்டு சினுங்க ஆரம்பித்தாள். அதுக்கு எதுக்கு சார் ஏன் தலையில கொட்டு வச்சீங்க? சுருன்னு வலிக்குது. வர வர நீங்க வில்லனாவே மாறிட்டு வரீங்க என்று அவந்திகா வலியில் உளறி கொட்டவும் அரவிந்தோ என்னது என்று கோபமாக முறைத்து கொண்டே கேட்டான். அரவிந்த் கோபமாக முறைக்கவும் அவந்திகா அவள் உளறி கொட்டியதை அப்படியே பூசி மொழுக முயற்சி செய்தாள். அது சார், நீங்க ரியல் லைஃப்லயும் ஹீரோவா மாறிட்டு வரீங்கன்னு சொல்ல வந்தேன். அதுதான் டங்கு ஸ்லிப் ஆகி வில்லன்னு மாத்தி சொல்லிட்டேன். இட் இஸ் டங் மிஸ்டேக், நாட் மை மிஸ்டேக் என்று அவந்திகா எதையோ கூறி சமாளிக்கவும் அரவிந்த் அவளை பார்ப்பதை விட்டுவிட்டு நேத்ராவை பார்த்தான். ஆனால் அவந்திகாவோ அப்பொழுதும் சும்மா இருக்க முடியாமல் சார் சார் என்று அரவிந்தின் கையை லேசாக பிராண்டினாள். அரவிந்த் என்ன என்பது போல் பார்க்கவும் டப்பிங் குடுக்கலையா என்று அவந்திகா தலையை சாய்த்து கொண்டு அரவிந்தின் முகத்திற்கு அருகில் போய் கண்ணை சிமிட்டியபடி கேட்கவும் அரவிந்திற்கோ அவந்திகாவின் ரியாக்ஷனை பார்த்து சிரிப்புதான் வந்தது. லேசாக சிரிக்கவும் செய்தான். ஹே சும்மா இருடி என்று அரவிந்த் லேசாக சிரித்து கொண்டே கூறவும் அவந்திகாவிற்கோ அடிவயிற்றில் சில் என்ற உணர்வு ஏற்பட்டது. அரவிந்த் முதல் முறையாக அவளை டி என்று அழைத்ததும் அதை கேட்ட அவந்திகாவிற்கு ஓவர் குஷியானது. அவந்திகாவின் கன்னம் சிவந்து கண் கொட்டாமல் அரவிந்த் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க அரவிந்திற்கோ அவந்திகாவின் கியூட்னஸ் அவன் மனதை என்னவோ செய்தது. சரியாக அந்த நேரம் பார்த்து அரவிந்தின் டேபிளுக்கு அவர்கள் ஆர்டர் செய்த ஃபுட்டை எடுத்து வந்த பேரர் அவர்கள் இருவரும் இருக்கும் போஸை பார்த்து என்று உருமி அவர்களை சுய நினைவுக்கு கொண்டு வந்தார். பேரரின் உருமல் சத்தம் கேட்டதும் அரவிந்த் அவந்திகாவை அவசரமாக விலக்கிவிட்டு தலையை கோதிக்கொண்டான். அவந்திகாவிற்கோ வெட்கமாக போய்விட்டது. தலையை குனிந்து கொண்டவள் அவளின் முகத்தில் வழிந்து கொண்டிருக்கும் வெட்கத்தை கண்ட்ரோல் செய்து கொண்டு அவசர அவசரமாக ஐஸ்கிரீமை சாப்பிட ஆரம்பித்தாள். அவந்திகா இப்படி நடந்து கொள்வது அரவிந்தை டிஸ்டர்ப் செய்து கொண்டே இருக்கவும் அரவிந்திற்கோ அவன் எதற்கு அங்கு வந்திருக்கிறான் என்பதே மறந்து போய்விடுமோ என்று தோன்றியது. உடனே அவந்திகாவை கண்ட்ரோல் செய்ய நினைத்தவன், அவந்திகா கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இரு. நேத்ராவும் திலக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கவனிக்கணும். அதுக்கு தானே நாம வந்திருக்கோம் என்று அரவிந்த் அவந்திகாவிற்கு சூழ்நிலையின் அழுத்தத்தை உணர்த்திய பிறகுதான் அவந்திகா அவளின் விளையாட்டுத்தனத்தை விட்டு விட்டு சீரியஸ் மோடிற்கு வந்து நேத்ராவை கவனிக்க ஆரம்பித்தாள். அடுத்த சில நிமிடங்களில் திலக்கும் நேத்ராவும் ஒரு வழியாக பேசி முடித்துவிட்டு கிளம்பும் நிலைக்கு வந்திருந்தனர். அதை பார்த்ததும் அவந்திகா அரவிந்தை உசுப்பினாள். சார் சார், அவங்க கிளம்ப போறாங்க என்று அவந்திகா பதட்டத்தோடு கூறவும் அரவிந்தோ, என் கண் என்ன முதுகுலையா இருக்கு, நானும் அவங்க கிளம்புறத பாத்துட்டு தானே இருக்கேன், அதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் பண்ற, சரியான யும்ச என்று அரவிந்த் உதட்டை சுளிக்கவும் அவந்திகாவிற்கு அவளின் அதிக பிரசங்கித்தனம் புரிந்து அமைதியானாள். நேத்ராவோ ஹோட்டலில் இருந்து வெளியேறியதும் அவளின் காரை விட்டுவிட்டு திலக்கின் காரில் ஏறிக்கொள்ளவும் அரவிந்தும் அவந்திகாவும் ஒரு சேர அதிர்ச்சியாகினர். நேத்ரா திலக்கை ஹோட்டலில் பார்த்துவிட்டு உடனே கிளம்பி வருவதாக சொல்லிவிட்டுத்தான் வீட்டிலிருந்து கிளம்பினாள். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் இருவரும் வேறு எங்கேயோ போக திட்டமிட்டிருப்பதை பார்த்ததும் நிச்சயம் இதில் ஏதோ சிக்கல் இருக்கிறது என்பதை உணர்ந்த இருவருக்குமே பதட்டமானது. ஆனால் அரவிந்த் அவனின் பதட்டத்தை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அவந்திகாவோ கத்தி ஆர்ப்பாட்டம் செய்வது மட்டும்தான் குறை. அந்த அளவுக்கு பதட்டப்பட்டு அரவிந்தையும் பதட்டப்படுத்தி கொண்டிருந்தாள். சார், நேத்ரா ஹோட்டல்ல இருந்து நேரா வீட்டுக்கு வரதா தானே இருந்தது, ஆனா எதுக்கு இப்போ திலக்கோட கார்ல ஏறிட்டு இருக்காங்க? எனக்கு ஏதோ தப்பா தெரியுது சார், வாங்க உடனே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் என்று அவந்திகா பறக்கவும்
அரவிந்தோ அவனின் டென்ஷனை குரலில் காட்டிக்கொள்ளாமல் பேசினான். நீ கத்துற கத்துல என் மைண்ட் அப்படியே பிளாக் ஆகி பிளாங்க் ஆகிடும் போல இருக்கு. இப்போ என்ன, நேத்ரா அவன் கார்ல தானே போக போறா, வேற ஒண்ணும் நடந்துடலையே. ஆனா அதுக்குள்ள நீ பண்ற ஆர்ப்பாட்டத்துல எனக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் உன் வாய்க்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அமைதியா கார்ல உட்காரு என்று அவந்திகாவை அமைதிப்படுத்தும் நோக்கத்தில் பேசியவன் அவந்திகா காரில் ஏறியதும் வேகமாக காரை ஸ்டார்ட் செய்து நேத்ராவை ஃபாலோ செய்ய ஆரம்பித்தான். அவந்திகாவிற்கோ ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது என்று அவளின் உள்ளுணர்வு உணர்த்தி கொண்டிருந்ததால் பயத்தில் அவளின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த பயத்தை கூட அவளால் அரவிந்திடம் ஷேர் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். சார், வேகமா காரை ஓட்டுங்க, பாருங்க அவங்க அந்த கட்ல திரும்புறாங்க என்று மனம் பொறுக்காமல் அவ்வப்போது அவந்திகா கத்திக் கொண்டிருக்க அரவிந்தோ வேகமாக காரை ஓட்டியபடி நேத்ராவை ஃபாலோ செய்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அரவிந்தின் கார் சிக்னலில் மாட்டிக்கொள்ள திலக்கின் காரோ மின்னலை போல அரவிந்தின் கண்ணிலிருந்து மறைந்து போனது. சாலையின் ஒரு ஓரமாக காரை நிறுத்திய அரவிந்தோ அவந்திகாவின் கத்தலில் திடுக்கிட்டு போனான். திலக்கின் கார் காணாமல் போன எரிச்சலில் இருந்த அவந்திகாவோ ஆக்ரோஷமாக கத்திக் கொண்டிருந்தாள். சார், என்னவோ எல்லாம் உங்களுக்கே தெரியும்னு சொன்னீங்க, இப்ப அவங்கள மிஸ் பண்ணிட்டீங்களே, இப்ப என்ன சார் பண்றது? ஐயோ, நேத்ராவுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்க கூடாதே. எனக்கு ஏன் எல்லாமே தப்பா நடக்கிற மாதிரியே தோணுதுன்னு தெரியல. இப்ப அத்தைக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? நான் சொன்னதால தானே அத்தை நேத்ராவை வெளியில விட்டாங்க. இதெல்லாம் ஏன் தப்பு தானே. கடவுளே, நேத்ராவுக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது என்று அவந்திகா காரில் அமர்ந்தபடியே குதித்து கொண்டிருக்க அரவிந்திற்கோ அவந்திகாவின் மீது கோபம் வருவதற்கு மாறாக அன்புதான் அதிகமானது. சொல்ல போனால் நேத்ரா அவந்திகாவின் நேரடி சொந்தம் கூட இல்லை. இன்னமும் கூட நேத்ராவோடு அவந்திகா பெரிதாக பேசிக்கொண்டதில்லை. அப்படி இருக்க அவளுக்காக அவந்திகா இப்படி பதறி துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்த அரவிந்திற்கோ அவந்திகாவின் மீது பெரிய மரியாதையே வந்துவிட்டது. அவந்திகாவின் பதட்டம் புரிந்தவன் அவளை சமாதானப்படுத்தினான். அவந்திகா, காம் டவுன், இப்ப ஒன்னும் கெட்டு போயிடல, நேத்ரா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் என்று அரவிந்த் அமைதியான குரலில் கூறவும் அவந்திகாவிற்கோ கடுப்பானது. எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? நேத்ரா கார்ல தான் லொகேஷன் டிராக்கர் வச்சிருந்தீங்க, ஆனா இப்போ நேத்ரா திலக் கார்ல தானே போயிட்டு இருக்கா. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது சார். ஆனா அது என்னதான்னு தெரியல. ஆனா ஒண்ணு, எதுவும் நல்லதுக்கு இல்ல. நாம டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல நேத்ரா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சாகணும். இந்த நேரம் பார்த்து எனக்கு எந்த ஐடியாவும் தோண மாட்டேங்குது என்று அவந்திகா கண்கள் கலங்க பேசிக் கொண்டிருக்க அரவிந்திற்கோ அவந்திகாவின் இந்த டென்ஷன் எக்ஸாஜரேஷனாகத்தான் தோன்றியது. அவந்திகா, நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற அளவுக்கு ஒண்ணு நடக்காது. முதல்ல நீ ரிலாக்ஸா இரு என்று அரவிந்த் அவந்திகாவை அமைதிப்படுத்த முயற்சி செய்தான். சார், உங்களுக்கு பொண்ணுங்களோட இன்ட்யூஷன் பத்தி ஒன்னும் தெரியாது. எங்களுக்கு ஏதாவது தப்பா தோணுச்சுன்னா அது 99% தப்பா தான் இருக்கும். அத வச்சுதான் சார் சொல்றேன். இப்போ பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, ஏதாவது செய்யுங்க சார் என்று அவந்திகா நடக்க போவது விபரீதம்தான் என்று அடித்து கூறினாள். சரி, நீ சொல்றத நான் நம்புறேன். முதல்ல நான் சொல்றத நீ பொறுமையா கேளு. நேத்ரா கையில கட்டியிருக்கிற வாட்ச்ல லொகேஷன் ட்ராக் பண்ற ஆப் இருக்கு. அந்த ஆப் என் போனோட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஆப்ல இருந்து டைம் டு டைம் அப்டேட் என் போனுக்கு ரிசீவ் ஆகிட்டு தான் இருக்கும். சோ இப்போ நேத்ரா எங்க இருக்கான்ற மெசேஜும் என் போனுக்கு வந்திருக்கும் என்று அரவிந்த் அசால்ட்டாக கூறிக்கொண்டிருக்க அவந்திகாவோ விழிகள் விரிய திகைப்பாக அரவிந்தை பார்த்தாள். சூப்பர் சார், அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல லொகேஷனை பாருங்க என்று அவந்திகா அவளின் கலங்கிய கண்களை துடைத்துக் கொண்டு அரவிந்தை பார்க்கவும் அரவிந்த் நேத்ராவின் லொகேஷனை செக் செய்து அது ஏதோ ஒரு ஹோட்டலை காட்டுவதை கூறினான். அரவிந்த் நேத்ரா இருக்கும் இடத்தை கூறியதும் அவந்திகாவோ சந்தோஷத்தில் தாவி குதித்து அரவிந்தின் கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்தாள். சார், நீங்க நிஜமாவே கிரேட் தான் சார். இப்படி ஒரு செக்யூர்டான அண்ணனை நான் பார்த்ததே இல்ல. நிஜமாவே நேத்ரா குடுத்து வச்சுவதா சார். ஓகே சார், சீக்கிரமா காரை அந்த ஹோட்டலுக்கு விடுங்க.
அங்க போய் நேத்ரா சேஃபா இருக்கான்னு நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதான் எனக்கு நிம்மதி என்று அவந்திகா அவசரப்படுத்தவும், அரவிந்தோ அவன் கன்னத்தில் அவந்திகா வைத்த முத்தத்தின் ஈரத்தை தடவி பார்த்தபடி காரை ஹோட்டலுக்கு திருப்பினான். அரவிந்தின் மொபைல் காட்டிய லொகேஷனுக்கு சென்ற அரவிந்திற்கோ அங்கு சென்ற பிறகுதான் ஒரு உண்மை தெரிந்தது. அரவிந்த் நினைத்த மாதிரி அது ஒரு ஜென்யூனான ஹோட்டல் மாதிரி இருக்கவில்லை. சொல்ல போனால் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுக்கு தகுந்த ஒரு பக்காவான லாட்ஜ் மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்தை பார்த்ததும் தான் அரவிந்திற்கு அவந்திகா கூறியதும் அவளின் இன்ட்யூஷனும் எந்த அளவுக்கு உண்மை என்பது புரிந்தது. சார், நான் தான் சொன்னேன்ல, என் இன்ட்யூஷன் சொன்ன மாதிரி ஏதோ தப்பு நடக்க போகுது சார். இது ஹோட்டல் இல்ல சார், லாட்ஜ், அதுவும் மோசமான லாட்ஜ். இங்க தப்பான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு யாரோ சொன்ன ஞாபகம். இதுக்கு மேல நாம நேரத்தை கடத்தக்கூடாது. சீக்கிரம் வாங்க, உள்ள போய் பார்க்கலாம் என்று அரவிந்த் நினைத்ததையே கூறிக்கொண்டிருந்த அவந்திகா அரவிந்தின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் கார் டோரை திறந்து கொண்டு லாட்ஜுக்குள் ஓடினாள். ஆனால் அரவிந்தோ அவந்திகா மாதிரி நினைத்ததும் பப்ளிக்கில் முகத்தை காட்டிக்கொண்டு ஓடும் நிலையில் இருக்கவில்லையே. அவன் ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆயிற்றே. அதனால் அரவிந்த் அவனின் மாஸ்கையும் சன்கிளாஸையும் எடுத்து போட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் அவந்திகாவோ அதற்குள்ளாகவே காரில் இருந்து இறங்கி லாட்ஜுக்குள் ஓடியிருந்தாள். இந்த அவந்திகா எதுக்கு இவ்ளோ அவசரமா ஓடுறா? எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று மனதில் நினைத்து கொண்ட அரவிந்த் மாஸ்கையும் சன்கிளாஸையும் போட்டுக்கொண்டு காரில் இருந்து இறங்கி யாராவது அவனை கண்காணிக்கிறார்களா என்று சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருந்தான். அரவிந்த் இப்படி நேரம் கடத்தி கொண்டிருக்க அவந்திகாவோ லாட்ஜுக்குள் ஓடியிருந்தாள். எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்டாக இருக்கும் அரவிந்திற்கு புரியாத ஒரு முக்கியமான விஷயம் அவந்திகாவிற்கு தெள்ள தெளிவாக புரிந்திருந்தது. தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் விதியும் வாழ்க்கையும் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை அவந்திகா நன்கு உணர்ந்திருந்தாள். அதனால்தான் ஒரு பெண்ணின் வாழ்க்கை பணயத்தில் இருக்க சக பெண்ணாக இருக்கும் அவந்திகாவால் அரவிந்த் மாதிரி ஆற அமர யோசித்துக் கொண்டிருக்க முடியாமல் புலியைப் போல பாய்ந்து ஓடினாள். புலியை முரத்தால் அடித்து விரட்டிய பெண்கள்தான் தேவைப்படும் போது புலியாகவும் மாறிவிடுகிறார்கள்.